ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோபாலபுரத்தில் இருக்கிற சடகோப்பன் அப்படிங்கிற உங்களுடைய மாடை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் சேர்ந்து தான் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பானுமதி அம்மா அவங்களும் மாட்டை பார்த்துக்குவாங்க, சடகோப்பன் அவரும் மாட்டை பார்த்துக்குவார். மாட்டுக்கு தீவன தண்ணி எல்லாமே கரெக்டாக கொடுத்து பால் கறக்கிறதுல இருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் கரெக்டாக மாடு ஊசி போடணும்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், மாடு ஊசி போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைவில் வந்து இந்த மாடு சனையா என்னன்னுங்கிறத செக் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் வந்து ஏற்கனவே செனை ஊசி போட்டிருக்கீங்க, ஆனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு செனைன்னு சொல்கிறீங்க. இதே நீங்கள் வந்து ஒருத்தர் மாடு செனை செக் பண்ணோம்னா அதை அப்படியே லைவில் கொடுத்து பாருங்களேன் சார், அது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இவங்கள்தான் நம்ம வந்து அப்படியே நம்ம யூடியூப்பை ஆன் பண்ணி, அதாவது வீடியோவை ஆன் பண்ணி அப்படியே நம்ம லைவாக கொடுத்து பார்க்கலாமே அது செனையா என்னான்னு அப்படின்னுங்கிறத நாங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மொபைலை ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணி கரெக்டாக நம்ம செக் பண்ணிகிட்டு இருந்தோம். செக் பண்ணி பார்த்ததில் மாடு கன்ஃபார்மாக செனை தான் அப்படின்னுங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு. அது அவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு, மக்களுக்கும் தெரியப்படுத்தியாச்சு இது மாடு செனை தாங்க அப்படின்னுங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இவங்க மாடு இன்னொரு மாடு ஊசி போடணும்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாட்டை நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் லைவில் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அது மாடு செனை தான் அப்படிங்கிறதுனால. இப்போ அவர்கிட்ட நாங்கள் லைவில் தான் சொன்னோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலை, அதாவது அந்த இடத்துல ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணலைன்னா பேக்ரவுண்டு மியூசிக் ஓடிட்டு இருக்குது. பேக்ரவுண்டு மியூசிக்னால் இந்த ஊரில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு இது மியூசிக் இது ஓடிட்டு இருக்கு. அந்த மியூசிக் இது இருந்துச்சுன்னா காப்பிரைட் சேனல் போட்டு நம்ம போடுற வீடியோவை வந்து டெலிட் பண்ணிடுவாங்க யூடியூப் சேனலில். அதனால தான் நான் அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்டு மியூசிக், அதாவது யூடியூப் சேனலில் வீடியோ போடும் போது பேக்ரவுண்டில் மியூசிக்கோ இல்லை பாடலோ இல்லை எது கேட்டாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்னு எடுத்துக்கிட்டு காப்பிரைட் சேனல் போட்டுருவாங்க. அதிலேருந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாங்ஸையோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று காப்பி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காப்பிரைட் சேனல் போட்டுருவாங்க. நம்ம வீடியோவை அவங்க டெலிட்டும் பண்ணி விட்ருவாங்க. அதனால தான் சரி இந்த வீடியோ மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாடு கன்ஃபார்மாக செனை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் லைவ்லேயே நான் சொன்னது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது, இது செனை தான் அப்படிங்கிற மாதிரி. சடகோப்பன் அவரும் நல்ல மகிழ்ச்சியாக இருந்தார், அவங்க வீட்டுக்கார அம்மா பானுமதி அம்மா அவங்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பரவாயில்ல, இது நல்ல செனையாக தான் இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது வந்து ஒரே டைமில் செனை பிடிக்குதா அப்படின்னு கேட்டபோது இந்த மாடு வந்து தொடர்ந்து 3 கண்ணு அது நம்ம தான் ஊசி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்ததாக இன்னொரு மாடு, அது நல்ல வலும்பில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அது நல்லா வலும்பே ஊற்றிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் அது நல்ல வலும்பில் தான் இருந்துச்சு. அதுக்கு தான் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் மாடு ஊசி போடணும்னு. அந்த மாடு இப்போ நம்ம ஊசி போட போகிறோம். ஊசி போடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வலும்பு ஊற்றிச்சு. அதை தொடச்சி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி நம்ம செனை ஊசி போட ஆரம்பிக்கும் போது அது இங்கிட்டும் துள்ளி குதிச்சது. துள்ளி குதிக்கவுமே சரி ஓகே இந்த இடத்துல நல்லா கையில் இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செனை ஊசி போட்டோம். செனை ஊசி போடும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக நின்றுச்சு. செனை ஊசி போட்டுட்டு அப்போதைக்கு அந்த மாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னுங்கனால, சரிங்க நீங்கள் மாட்டுக்கு அடுத்த நாள் எதுவும் வலும்படியாக என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், அதாவது பருவத்துக்கு வருதா என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஊசி போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணுக்குட்டி போன இதில் ஊசி போட்டதில் நல்ல கண்ணுக்குட்டி போட்டிருக்குது, ஜாதி கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னுங்கிறதையும் அவர் தெரியப்படுத்தினார். ஆனால் பேக்ரவுண்டு மியூசிக்கில் இருந்தனால தான் நாங்கள் வந்து எதுவுமே அவர் தெரியப்படுத்துறதை உங்களுக்கு சொல்ல முடியல. அது வந்து ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா பேக்ரவுண்டு மியூசிக்கு நல்லா ஹெவியாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்தும் வந்து எங்களுக்கு காப்பிரைட் சேனலில் விழுந்துருமோ அப்படின்னுங்கிறனால தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இவர் பேர் சடகோப்பன், இவங்க வீட்டுக்காரம்மா பேர் பானுமதி, இவங்க வந்து கோபாலபுரம். அதனால் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்ம ஊசி போட்டு கண்ணு போடுறது இது எல்லாமே அவரே தெளிவாக சொல்லியிருப்பார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லா தெளிவாக தான் சொன்னார், பேட்டி எடுத்துருந்தோம் தெளிவாக தான் சொன்னார். பட் பேக்ரவுண்டு மியூசிக்கில் இருந்தனால தான். இருந்தாலும் உங்களுக்கு காப்பிரைட் சேனல் போட்டாலும் பரவாயில்லைன்னு பேக்ரவுண்டு மியூசிக்கோடு இதை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் மேபி காப்பிரைட் சேனல்னு போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சேனலில் இருக்கிற அவருடைய பேச்சு எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஒரு வாய்ஸ், அதாவது செட்டிங்கில் போய் நாங்கள் அந்த வாய்ஸை நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து மக்களுக்கு உண்மை சேனல் உண்மையை பற்றி தான் பேசணும், உண்மை தான் தெரியணும் அப்படின்னுங்கிறனால காப்பிரைட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னுங்கிறனால இந்த வீடியோவை நாங்கள் மக்களுக்காண்டி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அவர் சொன்ன கருத்தை அப்படியே மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் வேணால் பார்த்துங்க. எங்களது ஒரு டைம் போட்டாவே செனை பிடிச்சிரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது டிடிஜிஎஸ்எல் ஜி கோவிந்தா பார்த்தா உண்மை குரல் கொடுப்போம். வீடியோ எடுத்து
நாங்க சார் வீடியோ இப்போ நம்ம ஊசி போட்டு போறதுல சார் எல்லாம் டக்கு அதுலயும் நாங்க பிடிச்சிருங்களா ஊசி போட்டதா இருக்கணும், பிடிச்சது நாங்க அப்படின்றாங்க. இதை போட்டு பதிவு கண்ணு போட்டதா பண்ணிக்கலாம்ல இருக்கணும். யூடியூப்ல மத்தவங்க வீடியோ எல்லாம் நாங்க எடுக்க இப்போ நம்ம மாட்டோம், பக்கத்துலேயே மத்தவங்க ஊசி கண்டெய்னர் போடுறதை நாங்க பக்கத்துலேயே எடுத்து வச்சிருக்கோம் நாங்க பார்த்தீங்கன்னா post பண்ண தெரியும். மாட்டோம். உங்களுக்கு எங்களோட கண்டெய்னர் இது பக்கத்தில் மட்டும்தான் இருக்கும். நாங்க எடுத்து இங்க இருந்து post நம்ம சன ஊசி பண்ணிட்டு எடுத்து இந்த இடத்துல நம்ம மக்கள் ஸ்பாட்லேயே போறனால தான் எல்லா மாடும் டக்கு டக்கு சன பிடிக்குது. நீங்க யூடியூப் சேனல்ல எங்களால நிறைய பயனடைஞ்சிட்டு பார்த்துருப்பீங்க. இருக்கணும், அதுக்கு நிறைய மாடு நாங்க சன வீடியோ பிடிக்கிறதுக்கு எடுத்து காரணம் போஸ்ட் வந்து நம்ம பண்றோம். ஸ்பாட்லேயே டிடிஜிஎஸ் யூடியூப் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.